எதிர்காலத்தை நினைத்து நீ பயப்படுகின்றாயா? பொருளாதாரம் முன்னேறவில்லை என்று கவலைப்படுகின்றாயா? உனக்கு தேவையான விஷயங்கள் அதற்கான காலகட்டத்தில் உன்னை வந்து சேரும். அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. உன் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். கவலை வேண்டாம். நான் உனக்கு துணை இருக்கும்போது உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு நீ செய்து வா. அடுத்தடுத்து உன்னுடைய பொருளாதாரம் நிச்சயம் மேன்மையில் முடியும். உன் வாழ்க்கை இப்போது என் கையில் இருக்கின்றது. அதை நீ நம்ப வேண்டும். உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி காமிக்கின்றேன். உன்னோடு நான் இருப்பதை எப்படி நீ அணு அணுவாக உணர்ந்து கொண்டாயோ அது போலவே உன்னை அணு அணுவாக உயர்த்தி மிகப்பெரிய உயரத்தில் நான் வைக்கப் போவதை நீ காணப் போகின்றாய். உன் புகழ் உயரும், உன் உள்ளம் குளிரும். அந்த நல்ல நாளை இந்த ஆண்டில் நீ நிச்சயம் காண்பாய். எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்கின்றாய் அல்லவா? அந்த எண்ணத்திற்கே எல்லா நன்மையும் உனக்கு வந்து சேரும். நீ எப்போதும் உண்மையாக இருக்க முயற்சி செய்கின்றாய். ஆனால் எல்லோரும் உன்னிடம் உண்மையாக நடந்து கொள்ளாவிட்டாலும் உன் உண்மை அவர்களை நிச்சயம் மாற்றும். உன்னை அனைவரும் அவர்கள் மதிப்பார்கள். கவலையப்படாதே. நான் உன்னை உயர்த்தி காமிக்கின்றேன். எது நடந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் உன் வீட்டிற்கு வந்து உன்னுடனே தங்கிவிட்டேன். என் வரவால் நீ இதுவரை சந்தித்த வந்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் பல நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும். இனி ஒவ்வொன்றாக அது உனக்கு தெரிய வரும். வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழப்போகின்றது. எல்லாமே எனக்கு தெரியும் என்ற நம்பிக்கையோடு என்னிடம் ஒப்படைத்துவிட்டு எல்லாமே என் அப்பாதான் என்று இருக்கின்றாய் அல்லவா? நிச்சயம் நான் உன்னை கைவிட மாட்டேன். என் நிலைமை மாறவில்லையே, நானோ நீயே என்று கதியின்றி இருக்கின்றேன். உனக்கோ என்னை கவனிக்க நேரமில்லை என்று நீ புலம்புகிறாய். ஒரு நாள் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்த மாதிரி மாறும் அப்படி என்கின்ற நம்பிக்கையில் நீ ரொம்ப நாட்களாகவே வாழ்ந்து கொண்டே இருக்கின்றாய். அந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வெகு விரைவாக வரப்போகின்றது. அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன். அந்த பரிசோடு இந்த நாளை நீ மகிழ்ச்சியோடு கொண்டாடு. உன் மகிழ்ச்சியான முகத்தை நான் காண விரும்புகின்றேன். என் மீது நீ அளவற்ற பக்தி கொண்டிருக்கின்றாய். கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்திருக்கின்றாய். தெய்வீக சக்தி அதிகம் இருக்கிறது என்று நம்புகின்றாய். அது எதுவுமே பொய்யாகாது தங்கமே. உனக்கு தேவையான சக்தி தந்து உனக்கான அந்த நல்ல நாளை நான் உன்னிடம் ஒப்படைக்கப் போகின்றேன். நிச்சயம் அதற்கான நல்ல அறிகுறிகள் எல்லாம் உன் கண்ணில் தெடும்படி நான் அமைத்து தருகின்றேன். நீ நல்லதாய் நினை, உனக்கு நல்லதே நடக்கும். சில நேரம் நீ மிகவும் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கின்றாய். சில நேரமோ மிகவும் சோர்ந்து போய் கவலையில் மூழ்கின்றாய். எப்பொழுதும் உன் மனதை நீ சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள என்னுடைய நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டு இருந்தாலே போதும். என்னுடைய நாமமானது உனக்கு எப்போதும் உதவியாக இருக்கும். எந்த நேரத்திலும் உனக்கு துணை இருந்து கொண்டே இருக்கும். என் நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே வா. தை மாதத்தில் உன்னுடைய இல்லத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடப்பதற்கான அறிகுறிகள் உனக்கு தென்படும். அது தொடர்பான முடிவுகள், பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கப் போகிறது. உன்னுடைய எண்ணத்தில் நேர்மறை சற்று குறைந்தாலும் நேர்மறை எண்ணங்களை விடாமல் பிடித்துக்கொள். நீ நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். உன்னுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நீ செய்யும் செயல்கள் எல்லாம் நிச்சயம் நல்ல பலனை தரும். அப்படியே உன் மனதை நேர்மறையாகவே வைத்துக்கொள். உன் இல்லத்தில் மகிழ்ச்சி என்றுமே நிலைத்திருக்கும். உன் மன கதவு எல்லாமே திறக்கப் போகிறது. தடைப்பட்ட கதவுகள் எல்லாம் திறந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும். நான் தரும் பரிசோடு இந்த நாளை நீ தொடங்கிப்பார். உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டில் உனக்கு நடைபெறும். என் பரிசோடு இந்த நாளை தொடங்கு. நாம் பக்குவம் அடைவதற்கு எளிய வழியை நான் சொல்கிறேன். நமது சைவத்தை நாம் மதம் என்று சொல்லுவதில்லை, சமயம் என்று சொல்கின்றோம். சமயம் என்று சொல்லிற்கு சமைதல், சமைத்தல், பக்குவப்படுத்தல் என்பது பொருள். பெண் சமைந்தாள் என்று சொல்கின்றோம் அல்லவா? அப்படி என்றால் அதற்கு என்ன பொருள்? இல்லற வாழ்க்கைக்கு பெண் பக்குவப்பட்டு விட்டாள் என்பது பொருள். சோறு சமைத்தாகிவிட்டது என்று சொல்கிறோம். அப்படி என்றால் அதற்கு என்ன பொருள்? அரிசியை நாம் சாப்பிடுவதற்கு ஏற்ற வகையிலேயே பக்குவப்படுத்தி விட்டோம் என்று சொல். சோறு ஆக்கிவிட்டோம் என்பது பொருள்.
சைவமும் அதைத்தான் செய்கின்றது, பக்குவப்படுத்துகிறது. அரிசியை சோறாக்கியது போல சைவம் எதை என்னவாக்குகிறது? சீவனை சிவனாக்குகிறது. நாம் மெய்ஞானமான பதிஞானத்தை பெறுவதற்கு நம்மை அது நெறிப்படுத்துகிறது, பக்குவப்படுத்துகிறது, வழிப்படுத்துகிறது, ஆற்றுப்படுத்துகிறது. சரி, பக்குவம் என்றால் என்ன? உணர்த்தியதை உணர்த்தியவாறு, அதாவது உள்ளதை உள்ளவாறு உணர்தல் பக்குவமடைதல் எனப்படும். இந்த பக்குவமடைதல் என்பதற்கு எளிய வழி உண்டா என்றுதான் கேட்கிறீர்கள். உண்டு. 3 காரணங்களும் ஒருங்கிணைந்து ஒன்றாக செயல்பட்டால் நாம் நிச்சயம் பக்குவம் அடையலாம். வாய் சொல்லுவதை மனம் ஏற்பதில்லை. நாம் அனைவருமே இறை இன்பமே உயர்ந்தது என்று சொல்கின்றோம். ஆனால் அப்படி சொல்வது போல நாம் நடக்கின்றோமா என்று எண்ணி பாருங்கள். பார்த்தால் நமது வாய் சொல்வதை நம் மனம் ஏற்றுக்கொள்கிறதா? ஒரு சித்தாந்த வகுப்பில் கலந்து கொண்டு வருகின்றோம், திருவாசகம் முற்றோத்தலில் கலந்து கொண்டு வருகின்றோம். வீட்டிற்கு வந்ததும் என்ன செய்கின்றோம்? சிறிது நேரத்திலேயே டிவி முன்னால் அமர்ந்து விடுகின்றோம். இது எதை காட்டுகின்றது? உண்மையில் இறை இன்பமே பேரின்பம் என்று நாம் சொன்னதை நமது மனம் ஏற்று இருக்குமானால் சிறிய இன்பத்திற்காக நாம் ஏன் டிவி முன்பு அமர வேண்டும்? ஒரே செயலை செய்து கொண்டே இருந்தால் ஒரு சலிப்பு தோன்றாதா? எனவேதான் ஒரு மாறுதலுக்காக டிவி முன் அமர்கின்றோம் என்று நாம் பதிலளிக்கின்றோம். அப்படியென்றால் அதற்கு என்ன பொருள்? எப்பொழுது நமக்கு சலிப்பு ஏற்படும் என்று சிந்தித்து பார்ப்போமே. உலக இன்பம்தான் ஒரு சலிப்பை ஏற்படுத்தும், இறை இன்பமும் கூட சலிப்பை ஏற்படுத்துகிறது என்று நாம் நினைப்போமேயானால் நாம் அந்த இன்பத்தை ஒரு உலக இன்பமாகத்தான் கருதுகின்றோம் என்பது தெளிவாகிறது. இறை இன்பத்தை முழுமையாக உணரவில்லை என்பது தெளிவாகிறது என்று தெரிகிறது. முக்காரணங்களும் ஒன்றாக செயல்படவில்லை என்பதும் தெரிகிறது. நாம் இன்னமும் முதட்டளவில் சொல்லிக் கொண்டேதான் இருக்கின்றோம். ஒழிய அதனை உளப்பூர்வமாக இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நமக்கு தெரிகிறது. ஒருவேளை சித்தாந்த வகுப்பு முடிந்து வந்த பிறகு சிறிது நேரத்திலேயே நாம் அது குறித்த நூல்களை படித்து நமக்கு எழும் ஐயப்பாடுகளை தெரிந்து கொள்வதற்கு முழு பயிற்சி எடுப்போமையானால் அது பக்குவமடைவதற்கு நாம் செய்யும் முயற்சி எனப்படும். ஒருவேளை அந்த நூலை படிக்க முடியவில்லை என்றால் சித்தாந்தம் அறிந்தவர்களோடு பேசி அந்த ஐயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுதல் என்பது நாம் பக்குவமடைய எடுத்துக்கொள்ளும் முன்முயற்சி. மொத்தத்தில் இப்பொழுது நம்முடைய நிலை என்ன? நமது வாய் இறை இன்பமே உயர்ந்தது என்று சொல்கின்றது. ஆனால் நம்முடைய மனம் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை மனம் ஏற்றுக்கொண்டு விட்டால் நமது செயல் தானாகவே அவ்வாறு அமையும். இப்படி முக்காரணங்களும் ஒன்றுபட்டால் அதுவே பக்குவ நிலை. அந்த நிலையில் இறைவன் நமக்கு கண்டிப்பாகவே மெய்ஞானத்தை வழங்குவார். நிதர்சனமான உண்மை இது. முக்காரணங்களையும் ஒருங்கிணைந்து பார், உனக்கு நிச்சயம் பக்குவம் கிடைக்கும். பக்குவம் பெற்று சிறப்பாக வாழ். வாழ்வில் வளமுடனும் நலமுடனும் வாழ திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று சொல். அண்ணாமலையாருக்கு அரோகரா. கர்மத்தின் விளைவு, கர்மத்தின் பலன். கர்மத்தின் விளைவு எப்படி இருக்கும்? கர்மம் எப்போது செய்தால் எப்போது நம்மை வந்து தாக்கும்? கர்மத்தின் விளைவு அன்று செய்தது இன்று வந்து சேரும். நிறைய பேரின் மனம் பாதிக்க காரணமாக இருந்தவர்கள் இன்று மன வளர்ச்சி குன்றியவர்களாக இருக்கின்றனர். தன்னுடைய செயல்களால் பிறரின் மனதை துன்புறுத்தியவர்கள் காரணமில்லாமல் இதையோ நினைத்து துன்பப்பட்டு கொண்டே இருப்பார்கள். துன்பமானது நிழல் போல அவர்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது எல்லாம் முன்ஜென்மத்து வினை. மூன்றாவதாக, கோவிலில் திருடியவன் கோவிலின் வாசலில் வியாதியால் நிச்சயம் பிச்சை எடுத்து கொண்டிருப்பான். நான்காவது, நல்ல மனைவிக்கு துரோகம் செய்தவன் தீய மனைவியின் நடத்தையால் ஒவ்வொரு நாளுமே வேதனைப்பட்டு கொண்டிருப்பான். 5, பாவத்தை அதிகம் பார்த்தவன் கண்ணிலிருந்து காணப்படுவான். 6, பிறரை பிரச்சனைக்கு ஆளாக்குபவன் பிரச்சனைகளை அதிகம் சந்திப்பான், வழக்குகளுக்கும் ஆளாவான். 7, ஆயுதங்களால் அங்கத்தை துண்டித்தவன் அங்கமில்லாமல் பிறந்து வேதனைப்படுவான். 8வதாக, ஏமாற்றுபவன் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவிற்கு நிச்சயம் வருவான். பிறரை இம்சை செய்தவன் நோயினால் உடலில் இம்சையை அனுபவிப்பான். 10,
தாய் தந்தையை கவனிக்காதவன் அனாதையாசிரமத்தில் நிச்சயம் வளருவான். இப்படி கர்மத்தின் விதி நிறையவே இருக்கின்றது. பாவத்தின் பலன் தெரியாதவரை மனிதன் அதை செய்து கொண்டேதான் இருப்பான். ஒவ்வொரு கர்மத்திலும் கவனம் கொடுத்தால் நாமும் இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படவே மாட்டோம். எது செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நல்லதாகவே நடக்கும்படி செய்ய வேண்டும். யாருக்கும் எந்த தீங்கும் வராதபடி செய்ய வேண்டும். நாம் நினைப்பது, நடப்பது, செயல்படுத்துவது என எல்லாமே நல்லதாகவே இருக்கும்போது நம்முடைய கர்ம வினை குறைவதை நீயே பார்க்கலாம். தினமும் தன்னுடைய நாமத்தை, ஓம் நமச்சிவாய என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே வா. சிவ சிவ என்ற மந்திரத்தை நீ வாயில் முணுமுணுத்து கொண்டே இரு. நிச்சயம் உன்னுடைய கர்ம வினை எல்லாம் தீர்ந்து உன்னுடைய புண்ணிய கணக்கில் சித்திரகுப்தன் எழுதி விடுவார். நல்ல கணக்கை, உன் பாவ கணக்கை குறித்து கொண்டே வருவார். இது எல்லாம் செய்ய வேண்டுமென்றால் நீ என்னுடைய நாமத்தை ஜபித்து கொண்டே உன்னால் முடிந்த நல்லதுகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இனியாவது நீ செய், நல்லதை செய். நல்லது மட்டுமே நினை, நல்லதை மட்டுமே பார், நல்லதை மட்டுமே கேள். நல்லது உனக்கு நடந்து கொண்டே இருக்கும். கர்மாவை எளிதாக குறைக்கலாம். உன் மனவேதனையை நான் அறிவேன். நீ உன் வாழ்வில் எத்தனை காலம்தான் இந்த போராட்டம் என மனமுடைந்து வேதனைக்கு ஆளாகி இருக்கிறாய். உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே என நம்பு. எத்தனையோ கடின நாட்களிலிருந்து உன்னை நான் காப்பாற்றி இருக்கிறேன். இப்போது நீ படும் மனவேதனைகளுக்கும் கண்டிப்பாக நல்லதொரு தீர்வை நான் தருவேன். அதுவரை என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டே இரு. நான் இருப்பேன். உனக்கு நிழலாக, என்றுமே உனக்கு துணையாகவே இருப்பேன். உன்னை கேலியாக பேசுகிறார்கள், உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்றெல்லாம் நீ வருந்தாதே. எல்லாவற்றிற்குமே நிச்சயமாக காலம் பதில் சொல்லும். உன்னுடன் நான் என்றுமே இருப்பேன். உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன். உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போகும்படி நான் செய்யவும் விடமாட்டேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. உன்னை என் அரவணைப்பிலேயே நான் வைத்திருக்கிறேன். கனவில் கண்ட சுகபோக அனுபவங்கள் விழித்து கொண்டதும் மறைந்து விடுவது போலவே இவ்வுலக வாழ்க்கை ஒரு மாயத் தோற்றம். இவ்வுலக வாழ்வின் சுகமும் துக்கமும் அது போலவே மறைந்துவிடும். எதுவும் நிரந்தரமில்லை. யார் உன்னை புறக்கணித்தால் என்ன? இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன் அன்பால், கருணையால் அரவணைத்து கொண்டிருக்கிறது. சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், என்றாவது உன்னை புறக்கணித்து தன்னுடைய ஒளியை உனக்கு தர மறுத்திருக்கிறதா? இயற்கை ஒருபோதும் உன்னை புறக்கணிப்பதில்லையே. உன் மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலை கொள்கிறாயே ஏன்? அது மனிதன் வேலை, அது மனதின் வேலை. உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பது உண்டு. எத்தனையோ மனிதர்களை நீயும் புறக்கணித்திருக்கிறாய். அப்படி இருக்கையில் எல்லா புறக்கணிப்புகளும் உனக்கு வலியை தருவதில்லையே. சில மனிதர்களை மனம் கூழாங்கற்களாக நினைக்கிறது. சில மனிதர்களை மனம் விலையுயர்ந்த வைரம் போல் மிக உயர்வாக நினைக்கிறது. அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்கும் ஏங்குகிறது. கூழாங்கற்களின் புறக்கணிப்பு வலியை தருவதில்லை. வைரத்தின் புறக்கணிப்பு வலியை தரும். இது மனதின் உயர்வு தாழ்வு மனப்பான்மையினால் விளைகிறது. அதனால் பிறரை உயர்வாக கருதும் போது உன்னை நீயே தாழ்வாக கருதுகிறாய். பிறரை தாழ்வாக கருதும் போது உன்னை நீயே உயர்வாக கருதி கொள்கிறாய். உன்னை நீ தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு தான் உனக்கு வலியை தருகிறது. உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் உனக்கு உடைய புறக்கணிப்பு வலி இல்லாமல் உன்னால் எளிதாக கடந்து செல்ல முடிகிறது. இவை அனைத்தும் உன் மனதின் கற்பனை நிலைப்பாடே. உண்மையில் இயற்கையில் அத்தகைய உயர்வு தாழ்வு எதுவுமே கிடையாது. சிறு புல்லும் பெருஞ்சூரியனும் இயற்கையில் சமமாகவே இருக்கின்றன. ஆக இப்போது உனக்கு தேவை சமமான பார்வைதான், சமநோக்கு பார்வை. நீ நன்றாக தியானம் செய். இயற்கையை நேசி. உன்னுடைய வழிகள் எல்லாம் மறையும். பாராட்டுக்காக இயங்கும் நேரத்தில் நீ எத்தனை பேரை பாராட்ட மறந்திருக்கிறாய் என்று எண்ணிப்பார். இது இயல்பே என எண்ணு. வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது பார்க்கும் இயற்கை அழகை நின்று பார்க்க நேரம் இருப்பதில்லை.
அதற்காக இயற்கை தம் அழகை குறைத்து கொள்வதில்லை. அது அதனுடைய இயல்பாய் இருக்கிறது. அதுபோல் இயல்பாய் உன்னுடைய கடமையை செய். எல்லாமே மாறும். உன் மனம் மாறினால் மட்டுமே உனக்கான எல்லாம் மாறும். உன் பாரத்தை என் மீது வை. மனசாந்தி இல்லாத என்ற ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் கிடையாது. உன் பாரத்தை என் மேல் வை. என் மீது உன் பார்வையை திருப்பு. என்னையே தியானி. நிச்சயமாய் நான் உனக்கு சாந்தியை அளிப்பேன். என் வார்த்தையை நம்பு. உனக்காக ஒரு புதிய கதவு திறக்க இருக்கிறது. தற்போது நீங்கள் எதிர்கொண்டு இருக்கும் சவால்கள் எல்லாம் முடிவுக்கு வர உள்ளன. திடீரென அவசரமான வாய்ப்புகளும் வழித்தெளிக்கும் ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைக்கப் போகிறது. பொறுமையாக இரு. என் நேரத்தை நீ நம்பு. உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். மிக விரைவில் அந்த நேரத்தில் நீ காலடி எடுத்து வைக்கப் போகிறாய். உனக்கு குபேர யோகத்துடன் மகாலட்சுமி கடாட்சத்துடன் ஒரு நல்ல வாய்ப்பு உனக்கு தேடி வந்து கொண்டிருக்கிறது. சீக்கிரம் அது உன் வாயில் கதவை தட்டும். அது உன் கையில் கிடைக்கும். அன்று முதல் நீ பொற்பாதங்களாக உன் வாழ்க்கை பொன்னொளி வீசும் நன்னாளாக மாறும். உன் வாழ்க்கை அழகிய பூங்காவனமாக இருக்கும். இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீ தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம் வந்து விட்டது. என் வார்த்தையை நம்பு. என் சொல்படி நட. நான் உனக்கு சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தானே. பிறகு எதற்காக என் மேல் இப்படி நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? அப்பா நடத்துவாரா நடத்த மாட்டாரா என்று ஏன் யோசிக்கிறாய்? உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நான் நடத்தி காமிக்கிறேன். நாம் தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்வோம். என்ன கேட்க வேண்டும், எதை கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும், எப்படி கேட்டால் பகவான் நமக்கு அருள்வார் என்று தெரியுமா? அதனை பற்றி சிறிது இங்கே பார்ப்போம். பொதுவாக நாம் பயபக்தியோடு எதை கேட்டாலும் பகவான் நமக்கு கேட்டதை தருவார். கேட்பதில் உயர்ந்த விஷயங்கள், மிக சாதாரண விஷயங்கள் என்ற 2 இருக்கிறது. பிரார்த்தனை செய்தேன், நோய் சரியாகிவிட்டது. பிரார்த்தனை செய்தேன், செல்வம் கிடைத்து விட்டது, வேலை கிடைத்தது என சந்தோஷப்படுவது எல்லாம் கோடீஸ்வரனிடம் 10 ரூபாய் வாங்கி சந்தோஷப்படுவது போல. இதை பகவானை சொல்லியிருக்கிறார். பகவானிடம் இதையெல்லாம் கேட்காதே என்று சொல்லி, நீ கேட்க வேண்டியது என்று சில இருக்கிறது. அது என்னவென்றால், உன் முயற்சியால் கூட அடைய முடியாததை பகவானிடம் கேள் என அவரே சொல்லியிருக்கிறார். அது என்னவென்றால் கர்வம். தெய்வத்திடம் முதலில் கேட்க வேண்டியது, பகவானே, முதலில் நான் செய்கிறேன் என்ற என் கர்வத்தை, அகங்காரத்தை என்னிடமிருந்து விலக்கி விடுங்கள் என்று கேட்க வேண்டும். நமக்கு முக்கிய தேவை அடக்கம். இந்த அடக்கம் நமக்கு வராமல் இருப்பதற்கு காரணம் நம்மிடம் நான் செய்கிறேன், நான் தான் தருகிறேன் என இருக்கும் கர்வமே. அனைத்தையும் படைத்த பகவானிடம் போய் என் கஷ்டம், என் துக்கம், என் வேலை என்று நான் என்றும் என்னுடையது என சொல்வதே நம் கர்வத்தை காட்டுவதாகும். எல்லாம் தெரிந்தவருக்கு நம் துக்கம், நோய் தெரியாதா? நாம் சொல்லித்தான் அவருக்கு தெரிய வேண்டுமா? 2வது ஆசை. செய்ய வேண்டிய 2வது பிரார்த்தனை, பகவானே, என் மனதில் இன்று வரை நிறைய ஆசைகள் வந்து இருக்கிறது. அந்த ஆசைகள் வராமல் சென்றுவிடு என்பதுதான். முடிவே இல்லாத ஆசைகள் திருப்தி இல்லாதவனுக்கு வந்து கொண்டே இருக்கும். திருப்தி இல்லாததால் துக்கம் உண்டாகும். கர்வத்தை நம்மால் அழிக்க முடியாது போல மனதில் வந்த ஆசைகள் நிறையவே இருக்கிறது. அந்த ஆசைகள் வராமல் செய்துவிடு என்பதுதான். அந்த ஆசைகளை நம்மால் அழிக்கவே முடியாது. பகவான் அனுகிரகத்தால் மட்டுமே கர்வத்தையும் நம்மிடம் உருவாகும் ஆசையையும் அழிக்க முடியும். 3 திருப்தி. நாம் செய்ய வேண்டிய 3வது பிரார்த்தனை, பகவானே, எனக்கு என்று எது உள்ளதோ அதை பார்த்து நான் திருப்தி அடையும் குணத்தை எனக்கு கொடு என்பதுதான். பகவத்கீதையில் இந்த திருப்தியை பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே கூறியிருக்கிறார். நானாக போய் யாரிடமும் கையேந்த மாட்டேன். எனக்கு என்று எது கிடைக்கிறதோ அதை நான் கொண்டு சந்தோஷப்படுவேன் என்கிற திருப்தியில் எவன் இருக்கின்றானோ அவனை சுகம், துக்கம், வெற்றி, தோல்வி என்ற எந்த இரட்டை நிலை அனுபவமும் மனதளவில் பாதிக்காது. தெய்வ அனுக்கிரகத்தால் மட்டும் மனதில் திருப்தி ஏற்படும். பகவான் அனுக்கிரகத்தால் மட்டுமே கர்வத்தையும் ஆசையையும் அழித்து திருப்தி என்கின்ற பண்பை கொடுக்க முடியும். 4வது இரக்கம். நாம் செய்ய வேண்டிய 4வது பிரார்த்தனை,
பகவானே, எனக்கு யாரை பார்த்தாலும் மனதில் இரக்க சிந்தனை உருவாகும்படி செய்யுங்கள் என்பதுதான். நம்மால் கொண்டு வர முடியாத குணம் இரக்கம். இரக்க குணம் உள்ளவனுக்கு மற்றவர்கள் தவறுகள் தெரிந்தாலும் அவன் ஏதோ தெரியாமல் செய்கிறான் என்று அவன் மீது இரக்கம் வரும். இரக்க குணம் உள்ளவனுக்கு எதை பார்த்தாலும் யாரிடத்திலும் கோபமே வராது. மற்ற மூன்றை போல இரக்க குணமும் நம் முயற்சியால் வரவே வராது. பகவான் அனுகிரகத்தால் மட்டுமே, அவருடைய அனுகிரகம் முழுவதாக இருந்தால் மட்டுமே இரக்கம் என்ற குணம் நம்மில் இயற்கையாகவே வெளிப்பட்டுவிடும். 5. மோட்சம். 5வது பிரார்த்தனை. பகவானே, நானும் இந்த சம்சார சாகரத்தில் மூழ்கி எழுந்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு தடவை இப்படியே எழுந்து கொண்டிருப்பது? என்னை இந்த சம்சார சாகரத்தில் இருந்து தாண்ட வைத்துவிடு, மோட்சத்தை கொடு என்பதுதான். ஆதிசங்கரர் பஜ கோவிந்தம் பாடும்போது இதை சொல்லி இருக்கிறார். அதாவது பிறப்பும் இறப்பும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து உண்டாகி கொண்டே இருக்கிறது. இந்த பிறப்பிலும் மீண்டும் தாயின் கருவறையில் பிறந்தாயிற்று. கடக்க முடியாத இந்த சக்கரத்திலிருந்து விடுவித்து கடாட்சித்து அருளமாட்டாயா கோவிந்தா என்கிறார். நாம் பிறந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் வருஷம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும், பின்பு இறந்துதான் ஆக வேண்டும். செய்த பாவ புண்ணியத்தின்படி திரும்ப ஏதாவது ஒரு தாயார் வயிற்றில் பிறக்கத்தான் வேண்டும். ஆனால் இப்படியே எவ்வளவு நாள் சம்சார சாகரத்தில் சுழல்வது? சம்சார சக்கரத்திலிருந்து நம் முயற்சியால் முற்றுப்புள்ளி வைக்கவே முடியாது. தெய்வம் அனுகிரகம் செய்தால் மட்டுமே மோட்சம் நமக்கு ஏற்படும். உன் முயற்சியால் பெற முடியாத இந்த 5 விஷயங்களையும் பகவானிடம் கேள். பகவான் நம்மிடம் கருணை கொண்டு அனுகிரகித்து விட்டால் இதைவிட வேறு பேறு மனிதனுக்கு ஒன்றுமே உண்டா? இதையெல்லாம் விட்டுவிட்டு மிகவும் அற்பமான எதையோ நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். பகவானிடம் சென்று இந்த முறையில் வேண்டி பாருங்கள். இவற்றை மட்டுமே நீங்கள் கேட்டு பாருங்கள். பகவானின் அனுக்கிரகம் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையும் மிக சிறப்பாகவே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நிகழும் எல்லாமே, அனைத்து இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதில் பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையின் நினைவுகள் அமையும். துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது தன்னால் விலகுமா? கிடையாது. தன்னால் விலகவும் முடியாது. அதனை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து தான் வரணும். எல்லாம் நீ எடுக்கின்ற மனப்பக்குவத்தில் தான் அது அமைஞ்சிருக்கு. உன்னுடைய இன்பமும் துன்பமும் அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும். ஆனால் அடிபட்டவுடன் நீ அழுகிற. உன் மனதில் அந்த வலி இருக்கு என்ற உணர்வு தோன்றியதுமே உன்னுடைய கண்களும் கலங்கும் அல்லவா? அதற்காக இனிமே எங்கேயுமே செல்லக்கூடாது, நகரக்கூடாது. அப்போது தான் என்னுடைய காலில் அடிபடும் அப்படின்னு நினச்சி நீ ஒதுங்கியே இருந்தினா எப்படி உன்னால் வாழ முடியும்? நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் தானே நமக்கு நம்மளை பார்த்துக்க முடியும். அங்கே போனால் அடிபட்டுடும், இங்கே போனால் அடிபட்டுடும் இருந்தால் நம்மளால் வாழ முடியுமா? உன் பசியை உன்னால் தான் போக்க முடியுமா? அதுபோல தான் துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்று தெரியும். அது வலிக்கும் என்னும் தெரியும். அது தைரியத்துடன் ஒரு முறைக்கு 2 முறை நிமிர்ந்து பார்க்கணும். அது உன்னை என்ன செய்கிறதுன்னு நீ திரும்பி பார்க்கணும். அது உன்னை துன்பம் துரத்திக்கிட்டே வந்துச்சுன்னா நீ அதை திரும்பி எதிர்த்து நின்றுப்பார். அதுவே தலை தெறிக்க ஓடிடும். ஒரு முறைக்கு 2 முறை நிமிர்ந்து பார்த்துக்கோ. அது உன்னை என்ன செய்கிறதென்று உனக்கு தெரியும். எதுக்குமே நீ மனம் தளராத. உன்னால் முடியும் என்று போராடு. துணிந்து நில்லு. பல வெற்றி கனிகளை நிச்சயமாகவே நீ பறிச்சிடுவ. நீ இதுவரை உன் வாழ்வில் கனவாக இருந்த விஷயம் இப்போது நடக்கப் போகிறது, நிஜமாக போகிறது. நீ தேடிய ஒன்று உன் கையில் வந்து கிடைக்கப் போகிறது. நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஏங்கி தவிச்ச நாளெல்லாம் போயிட்டு நீ கேட்டது கண்டிப்பாகவே நீ கிடைக்க போகுது. உனக்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லதாகவே அமையப் போகிறது. இந்த அப்பாவோட துணையோட நீ நல்லாவே இருக்க போகிற. நீ தேடிக்கிட்டே இருந்த இல்லையா, அது என்னன்னு உனக்கு தெரியும்ல. அது இப்போ உன் கைக்கு வரும் நேரம். என்னை தொட்டு வணங்கிக்கோ. நான் சொல்வது எல்லாமே உண்மைதான். உன் வாழ்வில் எல்லாமே நிஜமாக போகிறது. கேட்டது எல்லாமே கிடைக்கப் போகிறது. நல்லது நடக்கப் போகிறது. நல்ல வாழ்க்கை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள். ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றுமே ஜெயிப்பார்கள். நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என்னுடைய உயிர். நீ ஜெயமாக வசந்தமாக வாழ்வாய். இதை பற்றியுமே நீ கவலைப்படாதே. சற்று மட்டும் நீ பொறுமையாக இரு. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீயே உன்னை முடக்கிக் கொள்ளாதே.
உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்திப்பார். உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் எல்லாமே உன் கண்களுக்கு புலப்படும். எல்லாவிதமான சந்தர்ப்பங்களும் தானாக அமையாது. நீதான் நம்பிக்கையோடு அதை உருவாக்க வேண்டும். வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள். நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டும்தானே நான் சந்தித்து வருகிறேன் என்று நீ புலம்புவது புரிகிறது. நீ சற்று நிதானமாக யோசித்துப்பார். இதுவரை நீ தோல்விகளையும் மட்டும்தான் சந்தித்தாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறோமா என்று உன்னை நீயே கேட்டுப்பார். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கேட்டுப்பார். விடைகள் உனக்கே புலப்படும். நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவிற்கு நீ முன்னுக்கு பின் முரணான எண்ணங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறாய். நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம். அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை உன்னால் கண்டுபிடிக்க முடியும். உன்னை சுற்றி நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. அது உன் கண்ணுக்கு தெரியாமல் மாயை என்ற வலை உன்னை அடைத்து வைத்திருக்கின்றது. தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே. இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டுமெனில் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். தோல்விகள்தான் வெற்றியின் படிக்கற்கள் என்பதை நீ உணர வேண்டும். அப்படி உணர்ந்து நீ செயல்பட்டுக்கொள். தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே. இழந்ததை கண்டு நீ வருந்தாதே. எதை பற்றியுமே உனக்குள்ளே கவலையே வேண்டாம். எதை பற்றியுமே எதிர்மறை எண்ணங்கள் பற்றியுமே சிந்திக்கவே வேண்டாம். நேர்மையாக மட்டுமே யோசித்துப்பார். உன்னுடைய மனம் தளராது. நீ எதற்குமே மனம் தளராதே. உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்துமே கூடிய விரைவிலேயே நிறைவேறப் போகிறது. நீ வருத்தப்படுவதால் இங்கு ஏதாவது மாறப்போகிறதா? எதுவுமே கிடையாது. உன்னுடைய வாழ்க்கை மட்டும்தான் நிம்மதியின்றி மாறும். சந்தோஷம் மாறும். நிம்மதியின்றி தொலைத்து எல்லாவற்றையுமே நீ வருத்தத்துடன் தான் பார்ப்பாய். உன் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கி நீ பயணப்படுவது இது மட்டும்தான் உன்னுடைய இலக்காக இருக்க வேண்டும். அதை நோக்கி நீ பயணப்படு. அதை அடைய உனக்கு நிச்சயம் நான் துணை இருப்பேன். இது என்னுடைய வாக்கு. என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்பட்டுப்பார். உன்னுடைய வாழ்வில் நீ விரும்பிய நிலையை நிச்சயமாகவே அடைவாய். எதற்குமே கவலைப்படாதே. நான் இருக்கிறேன் உனக்கு. உன் வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது. எனது அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். எனது உதவி உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும். நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டு கொண்டிருக்கும். உன்னை நோக்கி வரும் அனைத்துமே நிர்ணயிக்கப்பட்டது. அவற்றை தான் நாம் விதி என்போம். அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி, இன்னொரு பக்கம் முந்தைய பிறவியின் கர்ம வினை. இவை இரண்டும் தான் இன்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம். இவற்றில் நீ தப்ப முடியாது. ஆனால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளிலிருந்தும் உன்னை நான் காப்பேன். ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க 2 பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும். அந்த 2 பேர் யார் என்றுதானே நீங்கள் கேட்கிறீர்கள்? யார் என்றுதானே யோசிக்கிறாய்? அது உன் மனமும் புத்தியும் தான். இவற்றை நீ ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்துவிட்டாய் என்று அர்த்தம். உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது. என் உயிரான குழந்தைக்கு என்றும் என் துணை இருக்கும். நான் சொல்வதை கொஞ்சம் நீ சிந்தித்துப்பார். செல்வத்தை விட மதிப்பு மிக்கது மகிழ்ச்சி. ஏனெனில் பணத்தை கடனாக வாங்கலாம். ஆனால் மகிழ்ச்சியை யாரிடமும் கடனாக வாங்க முடியாது. வாழ்வதற்காக வாழ்க்கையை தொலைப்பதுதான் மனிதன் வாழ்க்கை. வாழ்க்கையில் ஆனந்தம் வேண்டுமென்றால் உன்னை நேசி. ஆனந்தமே வாழ்க்கையாக வேண்டுமென்றால் உன்னை நேசிப்பவரை உண்மையாக நேசி. சம்பாதிப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல. சம்பாதித்த பணத்தில் ஆனந்தமாக இருப்பதுதான் வாழ்க்கை என்பதை நீ உணர்ந்து கொள். வெற்றிக்கான தொடக்கத்தை முதலில் உங்களிடமிருந்து, உங்கள் மனதிலிருந்து, நம்பிக்கையிலிருந்து தொடங்குங்கள். பிறகு அந்த நம்பிக்கையே வெற்றியை நோக்கி பயணிக்க வைக்கும். விழிகளை திற, உனக்கு ஒளி கிடைக்கும். எழுந்து நடந்து பார், உனக்கு வழி கிடைக்கும். தேடிப்பார், நீ வேண்டியது எல்லாம் கிடைக்கும். முயற்சி செய்து பார், உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். பொய்யான அன்பு, பொழுதுபோக்கான பேச்சு, தேவைப்படும் போது தேடல், இதுதான் இன்றைக்கு சிலரது வாழ்க்கையாக இருக்கிறது. நீ மற்றவர்களிடம் நம்பிக்கை வைத்திருந்தால் திறந்த மனதோடு பேசு. அதற்காக எல்லாவற்றையுமே கொட்டி தீர்த்து விடாதே. இதயத்தை ஆயுதத்தால் வெல்ல முடியாது. மென்மையான அன்பால் தான் வெல்ல முடியும். நல்ல விஷயங்களை அமைதியாக செய். வேண்டுமென்றால் மற்றவர்கள் அதை சப்தம் போட்டு பேசட்டும்.
நல்ல எண்ணமும் மகிழ்ச்சியும் இருந்தால் யானையை கூட நூலால் கட்டி கொண்டு போவது போல எங்கும் போய் வரலாம். உன்னை நீ அறிய வேண்டுமானால் மற்றவர்களை நன்றாக ஊர்ந்து கவனி. மற்றவர்கள் நீ அறிய வேண்டுமாயின் முதலில் உன்னை நீ கவனி. இதுபடி நடந்து பார். நீ மகிழ்ச்சியில் தலைகால் புரியாமல் வானத்தில் பார்ப்பாய். அதற்கு நான் பொறுப்பு. என் சொல்படி நட. உனக்கு துணையாக நான் இருப்பேன். இதை கொஞ்சம் சிந்தித்துப்பார். எல்லா இடங்களிலும் எங்கு போனாலும் துரதிர்ஷ்டம் உன்னை துரத்துகிறது என்று நினைக்காதே. அந்த எதிர்மறை எண்ணத்தை அறவே ஒழித்துவிடு. அப்படி நீ எண்ணுகிறாய், அது முற்றிலும் தவறான எண்ணம். உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகள்தான் உன்னை இந்த நிலைக்கு இழுத்து கொண்டு வந்திருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே. நான் சொல்கிறேன், அந்த எண்ணத்தை முற்றிலுமாகவே எதிர்த்துவிடு, தடுத்துவிடு, உன்னுக்குள்ளே வைத்து கொள்ளாதே. இன்றிலிருந்து உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது. உன்னுடைய உடல், உன்னுடைய மனம், உன்னுடைய பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்கும். இதை கேட்ட நொடி முதல் அனைத்துமே நீங்கிவிடும். இனி சகல நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாகவே வாழப்போகிறாய். இது என்னுடைய வாக்கு. வாழ வைக்கும் தெய்வமாகவே நான் இருப்பேன். வழி நடத்தும் சத்குருவாக நான் இருப்பேன். உயிர் காக்கும் தாயாக, தந்தையாக, உற்ற தோழனாக நான் இருப்பேன். நெருங்கிய உறவினராக நான் இருப்பேன். வாழ்வின் நல் வழிகாட்டியாக நான் இருப்பேன். நான் உன் அப்பா. நான் உன்னை மறக்கவே மாட்டேன். என்றுமே உன்னை என் உள்ளங்கையிலும் எனக்குள்ளுமே வைத்து நான் உன்னை வழிநடத்திச் செல்கிறேன். உன் கூடவே நான் இருக்கும்போது உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன். உனக்கு தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலை நான் அனுமதித்ததன் மூலம்தான் உன் வாழ்க்கையில் வேறு நல்லதை ஏற்படுத்தப் போகிறேன். எந்த குழப்பத்தையும் நீ உனக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளாதே. நான் உன்னை எந்த சூழ்நிலையில் இருந்தும் வெளியே கொண்டு வந்து விடுவேன். எவற்றை பற்றியுமே நீ கவலைப்படாதே. எல்லாமே எனக்கு தெரியும். என் அனுமதியின்றி எதுவுமே உன்னை நெருங்க முடியாது. உன்னை திருப்திப்படுத்துவேன். என்னையே நம்பி இருக்கும் உன்னை காப்பதே என்னுடைய வேலை. உன் அப்பா நான் இருக்கும் வரை உன்னை நான் தாங்கிக் கொண்டே இருப்பேன். எந்த சலனமும் பயமும் வேண்டாம் உனக்கு. உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன். நீ நிச்சயமாகவே முன்னேறுவாய். உன் மனதில் எந்த ஒரு பயத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாதே. அப்படி உன் மனதில் பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன்னோடு நான் இருக்கிறேன். எல்லாவற்றையுமே நான் பார்த்து கொள்வேன். பல இரவுகள் நீ தூங்காமல் கழித்தது எல்லாமே எனக்கு தெரியும். எத்தனை இரவுகளை நீ அழுது கொண்டே இருந்தாய், அழுது புலம்பிக் கொண்டே இருந்தாய் என்று. எத்தனை இரவுகளை நீ முழித்திருந்தே கழித்தாய் என்று எனக்கு நன்கு தெரியும். அதனால் கவலைப்படாதே. இந்த நொடி முதலே உன் வாழ்க்கைக்கான நல்ல ஆரம்பம் தொடங்கிவிட்டது. எல்லாம் வெற்றியே.